ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் வந்து 10th இயர் ஆனிவர்சரி. அதனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே இன்னைக்கு. அதனால நாங்க காலையிலேயே வந்துட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு மண்டேன்றதுனால அவருக்கு வேலை இருக்கு. ப்ளஸ் கவினுக்கும் ஸ்கூல் இருக்குன்றதுனால நாங்க சரி ஈவினிங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அவங்களுக்கும் வந்துட்டு ஈவினிங் வந்து பர்மிஷன் போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கவின் வந்து ஒரு 4:00 4:15 அப்படி வந்துருவான். ஸோ நாங்க ரெடியா இருந்தோன்னா அப்படியே கோயிலுக்கு போலாம் அப்படின்னு வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த முருகர் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து மயிலம் முருகன் கோயில் போயிருந்தேன் இல்லையா? அப்போ வாங்கிட்டு வந்தேன். ஸோ வீட்ல வந்துட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போலான்னு வந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். நாங்க எந்த கோயில் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு முருகரோட பிறந்த நாள் அப்படின்றதுனால, நாங்க வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு சரியான கூட்டம் கோயில்ல. அதனால வந்து வெளிய ரோடு அங்க ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு கியூ நின்னு இருந்தது. அதனால சரி பசங்கள வச்சுட்டு ரொம்ப நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்லாம் லைன்ல நிக்க முடியாதுன்றதுனால, நாங்க வந்துட்டு ரூ. 100 அந்த கட்டணம் இருந்தது இல்லையா? அதுக்கு போய் நாங்க பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க உள்ள சாமி கும்பிட்டு வெளிய வந்து பார்த்தா, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க தான் வந்துட்டு ஆ ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனல் அவங்க வந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு தேசமங்கையர்கரசி எனக்கு நெறைய விஷயம் தெரியாது. ஸோ நான் இவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் நெறையவே கத்துக்குவேன். ஸோ அவங்க வந்துட்டு சொற்பொழிவு வந்து அங்க வடபழனி கோயில்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க சரியான கூட்டம். அவங்க சொற்பொழிவு வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருக்கிறாங்க. பிரச்சனையா ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறான். நீ பாட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறியே, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருன்ன. முருகன் யோசிச்சார். என்னடா கிளம்புனதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஒன்னும் சரியா வர மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு தடங்களா வருதுன்னு யோசிச்சார். அடடா கிளம்பும் போது எங்க அண்ணன் சொல்லாம நான் பாட்டு வந்ததே இந்த தொங்கி வச்ச அண்ணன் உட்கார்ந்த இடத்துல சும்மா இருக்காம அவங்க இவ்வளவு தொல்லை அவர்தான் கொடுக்குறார். அண்ணா மன்னிச்சுக்கோ, தயவு பண்ணி என்னை காப்பாத்துறேன். அவர் யாரை ரூபமாக வந்தார். பற்றற்ற வள்ளி பற்றற்ற ஆணை பற்றி இவங்க சொற்பொழிவு வந்துட்டு கொஞ்ச நேரம் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நைட் ஆயிடுச்சு. ஒரு 8:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வெளியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு கோயில்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வெளியும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கியூ நின்றுட்டுருக்கு. ஹாய், எங்கே வந்திருக்க? எந்த கோயிலுக்கு? முருகர் கோயில். என்ன ஊர் இது? மெட்ராஸ் இல்லை, வடபழனி. வடபழனி முருகர் கோயில். சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? சரி, உங்கள் தம்பி எடுக்கலாமா? சர்வீன், சர்வீன் ஹாய் சொல்லு. சர்வீன் ஹாய். என்ன பண்ணுற? சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிடு, சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. உன்னை யாரும் எடுக்கல. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. சர்வீன் அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலெலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு வெளியிலே சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக சங்கீதா ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். அப்புறம் 2 இட்லி பார்த்தீங்கன்னா சர்வீனுக்கு, ஒரு தோசை நான் வாங்கிக்கிட்டேன். பூரி வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு தோசை வந்துட்டு கவினுக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வெட்டிங் டேன்றதுனால இதான் ஸ்பெஷல். ஹோட்டலில் கூட்டின்னு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ ட்ரெஸ்ஸு வந்து 2 பேரும் புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம். இதுதான் எங்களோட ஸ்பெஷல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.